ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஐசோமரிசம் சாப்டரோட பார்ட் 4 வீடியோ பார்க்கலாம். அண்ட் இதுதான் ஃபைனல் பார்ட். இதில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனல் ஐசோமர்ஸ் பற்றி படிக்கலாம். ஓகே, இந்த கன்ஃபர்மேஷனல் ஐசோமரிசம் வந்து எதனால் அரைஸ் ஆகுதுன்னா டியூ டு ஃப்ரீ ரொட்டேஷன் ஆர் ஆன் த சிங்கிள் பாண்ட். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் சிங்கிள் பாண்டுனா இப்போ ரெண்டு பக்கம் ஒரு ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் ரொட்டேட் பண்ணுறது நமக்கு வெரி ஈஸியாக இருக்கும். அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகாமல் நம்ம ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணலாம். அண்ட் இதான் நம்ம ஃப்ரீ ரொட்டேஷன் அபவுட் சிங்கிள் பாண்ட் அப்படி சொல்கிறது. ஓகேவா? இந்த ரீசன்னால தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷனல் ஐசோமரிசம் வந்து அரைஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈத்தேன் எடுத்துக்கலாம். ஈத்தேனோட ஃபார்முலா என்ன? CH3 இதான் ஈத்தேனோட ஃபார்முலா. C2H6 இதான் ஈத்தேனோட ஃபார்முலா. அப்போ இந்த காம்பவுண்ட் வச்சு இதோட கன்ஃபர்மேஷன் ஐசோமர்ஸ் பற்றி நம்ம படிக்கலாம். நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்ப்போம். ஒன்று வந்து சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன், இன்னொன்று வந்து நியூமன்ஸ் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஸோ சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம இந்த ஆங்கிளில் தான் இது வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போ இதெல்லாமே யார்? இது எல்லாமே ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா எக்லிப்ஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும். எக்லிப்ஸ்டு ஃபார்ம் இது இந்த மாதிரி, விச் மீன்ஸ் இந்த ஹைட்ரஜனுக்கு பின்னாடி இன்னொரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜனுக்கு பின்னாடி இன்னொரு ஹைட்ரஜன், இதுக்கு பின்னாடி இன்னொரு ஹைட்ரஜன், இந்த மாதிரி ஃபார்மை வந்து நம்ம எக்லிப்ஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் எவ்வளோ ஆங்கிள் வந்து இருக்குது? ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. விச் மீன்ஸ் இது ரெண்டு பேருக்கும் 0 டிகிரி ஆங்கிள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டு பேருமே ஒருத்தவங்க கரெக்டாக பின்னாடி இருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ ஆங்கிள் வந்து இருக்குது பார்த்தோம்னா 0 டிகிரி தான் அவங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து இருக்குது பிட்வீன் இந்த ஹைட்ரஜன் அண்ட் இந்த ஹைட்ரஜன். அப்போ சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷனுங்கிறது நம்ம இந்த ஆங்கிளில் வந்து பார்க்க வேண்டியது. அண்ட் இதான் எக்லிப்ஸ்டு ஃபார்ம். இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆங்கிள் வந்து இருக்கும் பார்த்தோன்னா 120 டிகிரி ஆங்கிள் வந்து இருக்கும். ஓகே, பிட்வீன் இது ரெண்டும் இது ரெண்டுமா இருக்கலாம், இல்லை இதுவும் இருக்கலாம். 120 டிகிரி ஆங்கிள் வந்து இருக்கும் பிட்வீன். அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரஜனுக்கும் அதே ஆங்கிள் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பின்னாடிக்க ஹைட்ரஜனை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 60 டிகிரி ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஃபார்வர்ட் டைரக்ஷனில் வந்து நான் மூவ் பண்ணுறேன். அப்போ 60 டிகிரிஸ் நத்திங் பட் இந்த மாதிரி எல்லா ஹைட்ரஜனை வந்து மூவ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, அப்படி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் தெரியும். ஓகே, இந்த ஆங்கிளில் பார்க்குறது தான் சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷன். அப்போ உங்களுக்கு வந்து இப்படி தான் தெரியும். அப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னா ஸ்டாகர்டு ஃபார்மில் வந்து இருக்குது. என்ன ஃபார்ம்? ஸ்டாகர்டு ஃபார்மில் வந்து இது வந்து இருக்குது. ஓகே, அண்ட் இது யாரோட ப்ரொஜெக்ஷன்? சாஹார்ஸோட ப்ரொஜெக்ஷன். அண்ட் இப்போ வந்து நம்ம நியூமன்ஸோட ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாம். அண்ட் நியூமன்ஸோட ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த ஆங்கிள் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்லிப்ஸ்டு ஃபார்ம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இந்த மாதிரி இருந்து இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நியூமன்ஸ் ப்ரொஜெக்ஷன். நம்ம இந்த ஆங்கிளில் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்கு இந்த பிளாக் பார்ட் தான், இந்த பிளாக் கலர் ஹைட்ரஜன் தான் தெரியுது. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இந்த ஆங்கிளில் பார்க்குறது தான் யார்? நியூமன்ஸ் ப்ரொஜெக்ஷன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மில் இருக்குது? எக்லிப்ஸ்டு ஃபார்மில் இருக்குது. விச் மீன்ஸ் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 0 டிகிரி. இப்போ நம்ம என்ன பண்ண 60 டிகிரி ஃபார்வர்ட் டைரக்ஷன் இதை மூவ் பண்ணுறோம். அப்போ மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? இது வந்து ஸ்டாகர்டு ஃபார்முக்கு வந்து மாறிடும். அப்போ இந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். இந்த ஹைட்ரஜனுக்கு நடுவில் இருக்க இந்த ஆங்கிளை வந்து நம்ம டைஹெட்ரல் ஆங்கிள் அப்படி சொல்லுவோம். டைஹெட்ரல் ஆங்கிள் அப்படி சொல்லுவோம். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எக்லிப்ஸ்டு ஃபார்மில் இந்த ஆங்கிள் வந்து 0 டிகிரி ஆச்சு. பட் இப்போ எவ்வளோ டிகிரி இருக்குது? இப்போ நான் வந்து இந்த ஹோல் இது வந்து 120ன்னு சொன்னேன். ஓகே, 120ல் பாதி தானே இங்கே இருக்குது. அப்போ இது என்னவாக இருக்கும்? 60 இருக்கும். அப்போ ஸ்டாகர்ட் ஃபார்மோட டைஹெட்ரல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி. இல்லை எக்லிப்ஸ்டு ஃபார்ம் எவ்வளோ இருக்கும்? 0 டிகிரி. ஓகே, திஸ் இஸ் நியூமன் ப்ரொஜெக்ஷன் அண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்போ சாஹார்ஸ் ப்ரொஜெக்ஷனில் எக்லிப்ஸ்டு ஃபார்ம் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அண்ட் இது ஸ்டாகர்ட் ஃபார்ம். ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இப்போ நம்ம எக்லிப்ஸ்டு ஃபார்மில் தானே நம்ம ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது தான் நம்ம வந்து ஸ்டாகர்ட் ஃபார்முக்கு வந்து போகணும். அப்போ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறதுனால இந்த ரெண்டு ஹைட்ரஜன் நடுவில் இருக்க ஆங்கிள்ஸோ இல்லைனா அதோட பாண்ட் லென்த்தும் என்னவாக இருக்கும்னா சேஞ்ச் ஆகாது, சேமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இனிஷியல் லென்த் இருக்கோ அதே இனிஷியல் லென்த்தாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் நடுவில் இருக்க ஆங்கிள் 120 டிகிரி சொன்னேன். அந்த 120 டிகிரி அப்படியே தான் இருக்கும். அந்த டிகிரி வந்து சேஞ்ச் ஆகாது. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாண்ட் லென்த்தும் சேஞ்ச் ஆகாது. இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். லைக் ஒரு ஸ்டேபிளான ஃபார்ம்லேருந்து அன்ஸ்டேபிளான ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது நம்ம வந்து ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பிட்வீன் தட் ஹைட்ரஜன். அப்போ அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து சப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து 20 ஜூல்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். அதை பற்றி நம்ம லேட்டர் ஆன் படிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூமன்ஸ் ப்ரொஜெக்ஷன். நியூமன்ஸ் ப்ரொஜெக்ஷன் நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே பார்ப்போம். உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கும் அதுக்கு பின்னாடி ஹைட்ரஜனுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம டைஹெட்ரல் ஆங்கிள் சொல்லுவோம். அண்ட் ஃபார் இது வந்து எக்லிப்ஸ்டு ஃபார்ம், இதுக்கு வந்து 0 டிகிரியாக இருக்கும். வேறு இங்கே வந்து 60 டிகிரியாக இருக்கும். எது? டைஹெட்ரல் ஆங்கிள். ஓகே,
இந்த ஹைட்ரஜனுக்கு பின்னாடி இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குது. ஆக்சுவலி ரெண்டுமே ஹைட்ரஜன் தான், ரெண்டுமே சேமான காம்பவுண்ட்ஸ் தான். காம்பவுண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது டெஃபினெட்லி ரிப்பல்ஷன் வந்திருக்கும். அண்ட் அதுதான் இங்கேயும் இருக்குது. இவங்க 2 பேருக்கு நடுவில் ரிப்பல்ஷன் இருக்கும், இவங்க 2 பேர் நடுவிலையும் என்ன இருக்கும், ரிப்பல்ஷன் வந்திருக்கும். அப்போ நம்ம இது 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது தான் இது வந்து எக்லிப்ஸ்டு ஃபார்ம்லேருந்து ஸ்டாகர்ட் ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன், இந்த 2 ஹைட்ரஜன் ஆகட்டும், இல்லை எல்லா ஹைட்ரஜனுமே கொஞ்சம் தள்ளி பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்டாகர்டு ஃபார்ம் தான் மோஸ்ட் ஸ்டேபிளான ஃபார்மாக இருக்குது ஃபார் வாட் ஈத்தேன். ஈத்தேனுக்கு வந்து இந்த ஃபார்மில் என்னவா இருக்குது, ரொம்பவே ஸ்டேபிளான ஃபார்மாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த 2 ஹைட்ரஜனுமே தள்ளி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிட்ட இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தள்ளி இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். அப்போ இந்த ஃபார்ம் என்ன இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் வந்து அவ்வளோ தெரியாது. அப்போ இதுதான் ஸ்டேபிளான ஃபார்ம். ஓகே, இதுதான் ஸ்டேபிளான ஃபார்ம். இது என்ன ஃபார்ம், ஸ்டாகர்டு ஃபார்ம். நான் சொன்னதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸ்டாகர்டு ஃபார்ம் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் தென் எக்லிப்ஸ்டு ஃபார்ம். இன்னும் இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது என்னென்னா, எனர்ஜியும் ஸ்டெபிலிட்டியும் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னா அதில் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். இதே அது வந்து அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா, அப்போ ஸ்டாகர்ட் ஃபார்ம் தானே ஸ்டேபிளான ஃபார்ம். அப்போ இதோட எனர்ஜி என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதனால் ஸ்டாகர்ட் ஃபார்மோட எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். இதான் அன்ஸ்டேபிள், அப்போ இதோட எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, தென் ரிப்பல்ஷன். இப்போ இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் அண்ட் இந்த ஹைட்ரஜனுக்கு ரிப்பல்ஷன் இருக்கும் சொன்னால, அந்த ரிப்பல்ஷனை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா டார்ஷனல் ஸ்டெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே ரிப்பல்ஷன் தான், அதுக்கு இன்னொரு பேர் என்னது டார்ஷனல் ஸ்டெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இந்த எக்லிப்ஸ்டு ஃபார்மில் வந்து இந்த டார்ஷனல் ஸ்டெயின் வந்து என்ன இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது. பிகாஸ் இங்கே ரிப்பல்ஷன் அதிகமாக இருந்தால் ஆப்வியஸ்லி டார்ஷனல் ஸ்டெயினும் அதிகமாக இருக்கும். அதே இந்த ஸ்டாகர்ட் ஃபார்ம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும், விச் மீன்ஸ் இங்கே வந்து லெஸ் ஆன டார்ஷனல் ஸ்ட்ரெயின் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரக்சர், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்னால இது இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. லைக் அதில் வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே பிளேஸாக இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சர், அது மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம க்ரூ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் க்ரூ கன்ஃபர்மர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங் இருக்குது என்னென்னா கவுச் ஃபார்ம். இப்போ வந்து எத்திலின் கிளைகால் இருக்குல்ல, எத்திலின் கிளைகாலோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா CH2OH இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதுதான் எத்திலின் கிளைகால் சொல்லுவோம். ஓகே, இதை பற்றி நம்ம ஆல்கஹால்ஸ் அந்த சாப்டர்லேருந்து நிறையா படிப்போம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதோட ஸ்டேபிள் ஃபார்ம் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, OH. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, எத்திலின் கிளைகாலுக்கு வச்சுப்போம். இது நீங்கள் எந்த ஃபார்ம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனி கேசஸ் என்ன நினைக்கலாம், இந்த ஃபார்ம் வந்து ஸ்டேபிளான ஃபார்ம் நினைக்கலாம். பிகாஸ் இந்த ஹைட்ரஜன் எல்லாமே கொஞ்சம் தள்ளி இருக்குது, இது வந்து ஸ்டேபிளான ஃபார்மாக ஃபார் திஸ் எத்திலின் கிளைகால் வந்து இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம். பட் ஆக்சுவலி இதுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஸ்டேபிளான ஃபார்ம் கிடையாது. இதுக்கு எது ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர்னால் இதுதான், இந்த ஃபார்ம் தான். விச் மீன்ஸ் இந்த 2 OHும் பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஃபார்ம், இதுதான் இதுக்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர். அண்ட் இதுதான் நம்ம வந்து கவுச் ஸ்ட்ரக்சர் ஆர் கவுச் கன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இந்த எக்லிப்ஸ், ஸ்டாகர்ட் ஃபார்ம், க்ரூ ஃபார்ம் அந்த மாதிரி இருக்குல்ல, கவுச் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அது இப்படி தான் இருக்கும். விச் மீன்ஸ் 2 OH பக்கத்தில் இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த எத்திலின் கிளைகாலுக்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 OHும் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து எக்ஸிபிட் பண்ணும். அந்த ரீசனால் இதுதான் இதுக்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர். அண்ட் பேஸ் பண்ணி ஒரு PYQ கொஸ்டின் வந்திருக்கு, இதையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதோட இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ரிலேட்டடான இந்த நம்ம இன்னைக்கு படித்த டாபிக் ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபாலோயிங் த மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் N பியூட்டேன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. N பியூட்டேன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், CH3 CH2 CH2 CH3, இதுதான் N பியூட்டேனோட ஸ்ட்ரக்சராக இருக்கும். கரெக்டாக வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குன்னு கேட்குறாங்க. அண்ட் AIPM 2010 கேட்ட ஒரு கொஷின். ஓகே, எனி கேசஸ் உங்களுக்கு வந்து இருக்க எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்னு. ஓகே, நம்ம 1 by 1 எல்லா ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இங்கே 2 மித்தால் பக்கத்தில் இருக்குது. அப்போ இது ஸ்டேபிள் கிடையாது. பிகாஸ் இங்கே டார்ஷனல் ஸ்டெயின் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இது பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹைட்ரஜனுமே ரொம்ப கிட்ட இருக்குது, ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ இது நம்ம ரைட்டான ஆன்சராக இருக்காது. இது பார்த்தோம்னா எல்லா ஆட்டம்ஸுமே ஒன்று கூட தள்ளி தான் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இதுதான் நம்மளோட மோஸ்ட் ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சராக இருக்கும். தென் லாஸ்ட் ஆப்ஷன் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மித்தால் பக்கத்தில் இருக்குது, ஹைட்ரஜன் பக்கத்தில் இருக்குது, ரிப்பல்ஷன் டார்ஷனல் ஸ்டெயின் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் C தான் நம்மளோட ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்ஃபர்மர்ஸ் ஃபார் எத்திலின் கிளைகால் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்னால கவுச் ஃபார்ம் அதே தான். அண்ட் வந்து AIPM 2010 கேட்ட ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இங்கே OH பக்கத்தில் இருக்குது, பட் இந்த ஹைட்ரஜன் எனக்கு ரொம்பவே நியராக இருக்குது. விச் மீன்ஸ் இங்கே ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும், இது கரெக்டான ஆன்சராக இருக்காது. தென் இந்த ஃபார்ம் வந்து ஆப்வியஸ்லி ஸ்டேபிளானது கிடையாது. தென் இதுதான் நம்மளோட ரைட்டான ஆன்சர். பிகாஸ் OH எனக்கு பக்கத்தில் இருக்குது அண்ட் மற்ற ஹைட்ரஜன்ஸுமே அட் டிஸ்டன்ஸ் வந்து பிளேஸாக இருக்கிறதுனால இதுதான் நம்ம மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்மாக இருக்கும். இந்த ஆப்ஷன் ஆப்வியஸ்லி கரெக்டாக வந்து இருக்காது. பிகாஸ் OH இங்கே ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி வந்துருக்கு. நம்ம வந்து இந்த எத்திலின் கிளைகாலுக்கு வந்து கவுச் ஃபார்ம் விச் இஸ் இந்த ஃபார்ம் தான் என்ன இருக்கும் மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம்னு படிச்சிருக்கோம். ஓகே, இதுதான் நம்ம ரைட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து நீட் 2021 கேட்ட கொஸ்டின், வெரி ரீசெண்ட் இயரில் கேட்ட கொஸ்டின். என்னன்னா தி டைஹெட்ரல் ஆங்கிள் ஆஃப் லீஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபார்மர் ஆஃப் ஈத்தேன் கேட்டிருக்காங்க. டைஹெட்ரல் ஆங்கிள்ங்கிறது என்னது? இந்த மாதிரி காம்பவுண்டுக்கும் இதுக்கு பின்னாடி காம்பவுண்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் நம்ம டைஹெட்ரல் ஆங்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் எது கேட்டிருக்காங்க? ஈத்தேனோட லீஸ்ட் ஸ்டேபிள் கேட்டிருக்காங்க. ஈத்தேனுக்கு நம்ம 2 கன்ஃபார்மர்ஸ் பார்த்தோம். ஒன்று யார்? எக்லிப்ஸ்டு ஃபார்ம், இன்னொரு வந்து ஸ்டாகர்ட் ஃபார்ம். அதில் யார் வந்து ரொம்பவே லீஸ்டான ஸ்டேபிள்? இந்த எக்லிப்ஸ்டு ஃபார்ம் தான். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? 2 ஹைட்ரஜன் வந்து பக்கத்தில் இருக்கும். எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அவங்க 2 பேருக்கும்? 0 டிகிரி ஆங்கிள். அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அல்கேன்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்கேன்ஸ்க்கு வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் சொல்கிறாங்க. எஸ், தட்ஸ் ட்ரூ. நிறையா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கன்ஃபர்மர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் தான். Okay, next one, the rotation is hindered due to repulsion interaction called as torsional strain. Yes, இதுவும் கரெக்ட் தான். repulsive interaction வந்து இருக்கும், அது நம்ம torsional strain சொல்லுவோம். இதனால rotation வந்து என்ன ஆகுது? சில டைம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். எஸ், இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். then the barrier is about 50 kilojoules அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ராங்கான ஆன்சர். 20 kilojoules தான் இதுதான் ரைட்டான ஆன்சராக இருக்கும். நான் இது வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஸ்டேபிளான ஃபார்ம்லேருந்து அன்ஸ்டேபிளான ஃபார்ம் லைக் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம எனர்ஜி வந்து நம்ம சப்ளை பண்ணணும். அந்த எனர்ஜி வந்து 20 kilojoules அந்த ரேஞ்சில் வந்துருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி இதுதான் கரெக்ட். அண்ட் இது எந்த ஆப்ஷனுக்கு? ஆப்ஷன் ஏ வந்துருக்கு, ஆப்ஷன் 1 அண்ட் இதுதான் ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி நம்ம என்னென்ன படிக்க நினச்சோம் எல்லாமே படித்தாச்சு. இந்த ஐசோமெரிசம் சாப்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பை தி வே நான் வந்து கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப் இந்த சாப்டர் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அதுக்கு 2 பார்ட்ஸ் வரும். அதோட அந்த சாப்டர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.